வெல்கம் டு மை சேனல் மதுரை பக்ஷி. இன்னைக்கு வந்து நம்ம கணு பொங்கல் நேத்திக்கு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனா நான் உங்களுக்கு வந்து புளிக்காய்ச்சல் எப்படி காய்ச்சதுன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த கணு பொங்கலுக்கு விசேஷம் என்னன்னாக்க சித்ரான்னம்னு சொல்லுவா, கலந்த சாதம் பண்றதுதான் விசேஷம். இன்னைக்கு வந்து தேங்காய் சாதம் எப்படி வறுக்கிறதுங்கிறது 2-3 சில டிப்ஸுகளோட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுல முதல்ல வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிண்டு இந்த தேங்காயை நல்லா எல்லாம் செவந்த பிறகு தேங்காயை போடணும். தேங்காயை வந்து போட்டு, அதாவது நீங்க 2-3 நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன்னா தேங்காயை நல்லா செவக்க வறுத்து எடுத்து அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அன்னைக்கே பிசைஞ்சு அன்னைக்கே சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்னாக்க லைட்டா இந்த தண்ணி உரியிற அளவுக்கு மட்டும் தேங்காயை ஃப்ரை பண்ணிட்டு நல்லா எடுத்தோம்னா வாசனையா கமகமன்னு அதை வாயில நல்லா சாப்பிடும்போது நம்மளும் டேஸ்டா நல்லா இருக்கும். இதுதான் இந்த தேங்காய் சாதத்தோட டிப்ஸுப்பா. சாப்பாடு ரெடி ஆயிடுது. என்னன்னு கேட்டீங்கன்னா புளியஞ்சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், பருப்பு வடை. ஒரு சில பேர் வந்து அவியல் பண்ணுவா, முறுக்குழம்பு பண்ணுவா. இன்னைக்கு நாங்க இதை ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்க அதுல எல்லாரும் சிறப்பாக ரெடி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கணு பொங்கல் வாழ்.